பாரு. அப்பப்போ வரும் அம்மாசைக்கு. இல்ல ஏய் இந்தாரு டேய் ஏய் இந்தாரு லூசு முண்டை. இரும்ப கொடுத்தா ரெண்டுக்கிறோம். இரும்ப கொடுக்கறத கொடுக்கற அறிவு இருக்கா முத? மேடை எப்பேற்பட்ட மேடை நார்மத்திலே சொன்னாலையா? இப்போ நான் என்ன பண்ணேன்? மித்த ஊர் வேற நம்ம ஊர் வேற. நாடக கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர். சரி. எந்த ஊர்லயா தாய்மார்கள் இப்படி உட்காந்து பார்த்திருக்கியா? இல்ல உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. உட்காந்துருக்காங்கல்ல? ஆமா. சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்காலையா? ஆமா உட்காந்துருக்கல. ஆமா. அப்ப நல்ல விஷயத்தை தான் நம்ம பேசணும். இப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த அசிங்கமா நடிக்கிறது அசிங்கமா பண்றது இதெல்லாம் மேடையில வச்சுக்க கூடாது. அசிங்கம் பண்ணனா? அப்புறம் என்ன மச்சத்துக்கு வாயை பக்கத்துல கொண்டு வர? ஓ பக்கத்துல வரக்கூடாதா? பெரிய கௌதமி நான் பெரிய கமலஹாசன் வாயிட்டு முத்தம் கொடுப்பாங்களாம். பக்கத்துல வரக்கூடாது அவ்வளவுதானே. வாயை பக்கத்துல கொண்டு வரக்கூடாது. சினிமா அது வேற, இது நாடகம். சரியா? நீ இப்படி பக்கத்துல வரதுனால அங்க பாரு கருப்புசாமி மாமா அப்படியே ஆசைப்பட்டு நிக்கிறாரு பாரு. சேர்த்து பக்கத்துல கொண்டு வராதுன்னா பக்கத்துல கொண்டு வர எரிச்ச மனுஷனா இருக்கா இல்லையா? பண்ணி சூத்து மாதிரி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன கொட்டி எரிச்சு போகும். சட்டி கிழிஞ்சிட முடியாது. சட்டி போடலையா தானே? பொம்பளை புள்ள வாயை பக்கத்துல கொண்டு வராதுன்னா அப்புறம் என்ன மசத்துக்கு கொண்டு வர? நீங்க கோவப்படுற அளவுக்கு வாயை பார்க்கும்போது எப்படி தெரியுது? என்னப்பா எங்க என்கிட்ட காமிச்ச மாதிரி அந்த வாயை காட்டு பாப்போம். மக்கள்கிட்ட காட்டு. மக்கள்கிட்டயா? தாய்மார்கள் உட்காந்துருக்கா காட்டுங்க. ஒரு பொசிஷன்ல இருக்கு. தங்கப்பாண்டி என்ன க்ளோஸ் அப் ஆடுனே முன்னாடி ஃப்ரேம்ல போட்டு விடு. போடுமா வாயை காட்டு. அடேங்க அப்பா பொம்பளாசியே பெரும் போல இருக்கே. எங்க இப்படி விலகுங்க ஒத்துங்க. பாருங்க அழகர் கோயில குரங்கு இப்படித்தான் இருக்கு. அந்த வாயோட அந்த அண்ணன் மண்டையில முத்தம் கூட அப்பயாவது மஜு முளைக்குதான்னு பார்ப்போம். ராமதாஸ் மண்டையில ஏகதாட்டி கொடுத்துருக்கேன் வளர மாட்டேங்குது. இந்த வாயை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? எப்படி தெரியுது? பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு மூலம்னா என்ன? குண்டிக்கு முன்னால் அப்படி மலர்ந்து தொங்கும். ஆமா அப்படி உள்ளவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகுமா? சரி ஆமா அது உண்மைதான். ட்ரீட்மெண்ட். ஆமா ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஓ வாய் மாதிரி தான் இருக்கும். தங்க பாண்டி என்ன நினைச்சு பார்க்குறாரு. எங்கேயோ பண்டிகை மூளை வந்து பார்த்துருக்காரு போல இருக்கு. இப்படி தானே இருக்கேன். பிடிங்க தனித்தனியாக ஊற்றுவோம்பா. நாளே ஊத்து சீரான ஏ செண்பகமே 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 சீரானே செண்பகமே செண்பகமே செண்பகமே. இந்த பாட்டை பாடுனா நான் பால் கறக்க போகணும். சீரானே செண்பகமே செண்பகமே செண்பகமே. ஒக்கிடலாமா மாட்டிக்கிட்டா ராமடி ராமா. ஒட்ட வண்டி ஒக்கிடலாமா மாட்டிக்கிட்டா ராமடி ராமா. ஒதுங்கி நிக்குது காரு இத வரசி விட்டது யாரு? காத்தடிக்க பம்பு ஒண்ணு நான் தரவா. நல்ல வண்டி அழகா எழுதி கொடுத்துருக்காரு. உங்கள் ஆட்டத்தை பாராட்டி உங்கள் ரசிகன் அன்பு ஓத்தான் ஓ அத்தான்
அத்தான். இபி முருகன். இதுக்கு தான் இங்கேயே உட்காந்து கிடக்குறியா நீ தானே முருகங்கிறது? இபி முருகன் தானா? சரியா சொன்னா தெரியும். அந்த பிள்ளை லேசாக பாவாடை தூக்கும் போதேன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அது என்ன ஓ அத்தான்? உன்னோட அத்தான்னு எழுத வந்திருக்காரு. சொல்லுக்குள் சூச்சக வைக்கிறாரா? என்னண்டு மொட்டட்டின் அத்தான் அப்படின்னா அது வேற. ஓ அத்தான். ஏய் ஒரு நாளைக்காவது இப்படி பண்ண. இபி முருகன் அவர்கள் ₹50 காசு கொடுத்தது எவரோ கடைசியில் நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிற. அக்கா நாடம் பார்க்க வந்திருக்கா? அக்கா நாடம் பார்க்க வந்திருக்கா? காலையில் உனக்கு பழைய கஞ்சி தான். ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன், குரங்கு கரு புருங்குது. கணேசா குரங்கு கரு புருங்குது. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போறேன். லூசு பாரியா? ஆத்துக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போறேன். சாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. ஆசைப்பட்டவனா விட மாட்டேன், ஓடுமதி இல்லாம தொட மாட்டேன். சகஜ வந்தவளை சின்னவளே, நீ செந்தூர பொட்டு வச்சு வந்தவளே. நல்லா பெரிய நாடகம். ஆமா, அடுத்து அங்கே லெட்ரு எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் சிக்க போதா ஓடிடு பேசாம உன் பேர் தான் அங்கே எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. நாடகம் கட்டபொம்மன் நாடகம். பெரிய பெரிய ஜாம்பவன்கள் இருக்காங்க. ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. சரி, வருத்தம்லாம் எனக்கு இருக்காது. நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேரம் முகம் பார்த்து கேட்டுருவேன், மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். புரியலண்ணே. பெருநாளி காவல்துறை ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு ஆரைக்குடி கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். வைத்து உள்ள முக்கு பொம்பளை பிள்ளை நிற்கிது, நம்ம கேமரா தெரியணும். பெருநாளி காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு ஆரைக்குடி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பீரா குடிக்காது, அதனால தான் வயிறு வைக்குது. ஆமாம், பீரு ராமதாஸ் மாமா மாதிரி இருக்கணும். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் தானே சொன்னேன். நீ ஏன் மறைக்கிற? ஓஞ்சல் இருக்குல்ல, அப்படியே இந்த நாடகக்கார மூஞ்சியெல்லாம் பார்த்துக்கோங்க ஐயா. ஆசிரியர் தண்ணியே போட்டு ரோட்டில் போடுறதுக்கான சந்தை கட்சியில் பிடிச்சிட்டு போயிடாதீங்க. பவதாரணி, ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? என்னது? சாரோட முகமும் என் முகமும் ஒரே மாதிரி இருக்கா? கூட்டிட்டு போய் ஊமை குத்த போறாங்க. அவர் கேட்டார், இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு இல்ல, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா, இந்த காதுல கிடக்கிறது, கழுத்துல கிடக்கிறத கூட காலில் கிடக்கிற செருப்பு கல்வி கொடுங்க, டோக்கன் போட்டு போடுச்சு. கரெக்டா ஊருக்காரவங்க தான் அன்பளிப்பு கொடுக்கணும்ன்றது இல்ல. அப்புறம் வேற யாரு கொடுக்கணும்? வந்திருக்க காவல்துறையாவும் கொடுக்கலாம். இல்ல நீ எப்படியோ உள்ள தூக்கி போட்டு எங்களை ஊமை குத்து வாங்க போல இருக்கு. காசு எடுத்துட்டு வரலையா, உங்க வாக்கி டாக்கிய கொடுத்துட்டு போயிருங்க. செருப்படி வாங்குறது உறுதி. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணுங்க பாப்போம். நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்னா எப்படி இருக்கும்? லவ்னா எப்படி இருக்கும்? ஏய், காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இருக்கும்? காதல்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுவாங்களே, அது சும்மாவா? அதெல்லாம் இல்லங்க. அப்புறம் இதே எந்த காலத்துல இந்த மாதிரி இருந்திருக்கு? அப்படி காட்டுறது அதெல்லாம் இல்ல. இப்ப மைக்குன்னா நீளமா இருக்கும், உருளைக்கிழங்குனா உருண்டையா இருக்கும். நீ சொல்ற வித வேற மாதிரில தெரியுது. மைக்குன்னா நீளமா தானே இருக்கு, அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு உருண்டை? இப்ப சப்பாத்தின்னா சப்பட்டையா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் சொல்லவா? அடையாளம் சொல்ல வாத்தியாரே, அடையாளம் சொல்ல. 4:30
அது வள்ளி ஏப்பா அது நாளைக்கியா அது நாளைக்கு வள்ளி திருமணத்துல போய் பாடுவோம். நீ தானே அடையாளம் சொல்ல சொன்ன. என்னத்த சொல்ற? காதல் எப்படி இருக்கும் உனக்கு சொல்றேன். காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி முருகனே கேட்டுக்கோ எப்படி இருக்கும்னு. ஆமாவோட சைஸ்ல இருக்கும். ஆமா வடையா? ஏன் பொசு பொசுன்னு இருக்கும் காதலிக்கும் போது. காதல் முடிஞ்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உளுந்தவோட சைஸுக்கு வந்துடும். ஓட்டை யார் போடுவா? நாங்கள் தான் போடுவோம். இப்போ வடன்னு எனக்கு ஒரு நினைப்பு வருது. என்ன நினைப்பு? பொதுவாக நாடகம் முடிஞ்சு கிளம்பி நாங்கள் காலையில் வீட்டுக்கு போகும்போது கூடால பசிக்கும். ஆமா. அப்போ நம்ம கருப்புசாமி மாமா என்ன பசிக்குது எனக்கும். கமுதி பக்கம் எங்கேயாவது ஒரு டீ கடை, பெரிய டீ கடையை பார்த்து வடை டீ எல்லாம் வாங்கி கொடுத்து தான் சாப்பிட வச்சு அனுப்புவார். இது நம்ம கமுதி பக்கத்துக்கிட்ட வந்ததுனால இதே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போவோம். கட்டுமாவடி அறந்தாங்க புதுக்கோட்டை பக்கம் தஞ்சாவூர் பக்கம்னா நாடகத்துக்கு போனோம்னா காலையில் வரும்பொழுது டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு தான் கூட்டிட்டு வருவாங்க. நல்ல மனசுங்க ராமதாஸ் மாமா நாடகம். ஆமா, அவருக்கு நல்ல மனசு. கட்டுமாவடி பக்கம் நாடகத்தை முடிச்சு விட்டு வரும்பொழுது தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அறந்தாங்கி தாண்டோடனே தேனி புதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் கலைஞர்கள் பூரா இறங்கி சாப்பிடுவோம். சரி, இது நடந்த உண்மையான சம்பவம். இப்ப அதவே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நான் பொதுவா பசி தாங்க மாட்டேன். ஆமா, அதனால காலையில் என்ன பண்ணுறது, எங்கேயாவது இறங்கி போய் சாப்பாடு லைட்டாக ஏதாவது டிஃபன் பண்ணிக்குவேன். எப்பயுமே உடம்பு நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா? கலைஞர்கள் பூரா சாப்பிட எல்லாரும் போயிட்டாங்க. சரி, வண்டியில் லேசாக அசந்துட்டேன். முழிச்சு பார்த்தேன், வண்டியில் ஒரு பைபிளையும் காணா. ஏன் சாப்பிட போயிட்டாளா? எல்லாரும் போயிட்டாங்க. சரி சரி, நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சரி, அந்த ஹோட்டல் பேர் என்ன? தங்கப்பாண்டியனே, க்ளோஸ்அப் பண்ணே. ஹோட்டல் பேர் என்னம்மா? நான் எனக்கு பயம்லாம் இல்ல, சும்மா சொல்லு. ஹோட்டல் பேரு சக்தி ஹோட்டல். என்னைக்கு குருண மருந்து வச்சு கொள்ள போறேன். சப்ளையர் பேர் வந்து சரவணகுமார். என்னைக்கு அவன் காதுக்கு போதும். அவன் பேரை பேட்டுக்கு நல்லா சொல்லிருக்கிய. உண்மையிலே பேர் சரவணகுமார் தான். சரவணகுமார் தான். ஹோட்டலுக்குள்ள போயாச்சு. சரி, 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். சரி, சப்ளையர் கொண்டு வந்து வச்சாரு. வடையை பிச்சு பார்க்குற உள்ள மசுரா இருக்கு. ஏங்க, தன்னை மறந்து விழுகும் போது அதை எடுத்து போட்டு தின்ன வேண்டியதானே? 1 2 இருந்தா கூட எடுத்து போட்டு தின்னலாம். இப்படி கொத்தா இருக்கும்போது எப்படி எடுத்து போட்டு தின்ன முடியும்? கொத்தா எரிச்ச மயிர் வருமா வராதா? கொத்தா எதுல இருந்து விழுந்துச்சு? அதுதான் சந்தேகம். சப்ளையர் கூப்பிட்டேங்க, அப்பா ஏண்டா ஆமை உடைக்கு தாண்டா நான் காசு கொடுத்தேன், ஏண்டா மசூர் உடைக்காண்டா நான் காசு கொடுத்தேன், ஏண்டா ஆமை உடைய சொன்னா மசூர் உடைய கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, யாரா ஹோட்டல் முதலாளி கூப்பிடாரு வர சொல்ல அப்படின்னு இல்லை. உடனே சப்ளையர், சார் கோப்பிடாதீங்க, வடையை கொண்டாந்து வச்சது நான் தான். இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கேளுங்கட்டார். நியாயமான கேள்வி. நியாயம் தானே? வடையை எடுத்துட்டு கோம உள்ள போய் பாக்குறேன், பெரிய வயிற்றுச்சமா. அந்த வடை போடுறாருல மாஸ்டர், அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஆனா ஒத்தகை இல்லைனாலுமே அந்த மனுஷன் உழைச்சி சாப்பிடுறான் பாரு. எப்படிங்க அந்த ஒத்தகையை வச்சு வடை போட்டாப்ல? அழகா போட்டாருமா. எப்படி? மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட. ஆமை வடையை இப்படித்தான் போட்டிருக்காரு. அவர் போட்ட வடை என்ன வடை? ஆமை வடை. ஆமை வடை எடுத்து எதுல அடிச்சாரு? அக்குள்ள. உளுந்த வடையில ஓட்டை எப்படி போட்டார்? எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். நாடகக்காரங்க பூரா என்னை திட்டுறாங்க. மதுரை போகணுமா? நீங்க கூட எல்லாரும் வண்டியில போங்க, நான் பஸ்ல வரேன்ட்டேன். ஓ, இதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தேமா. சரி, எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டார் தெரியுமா? எப்படிங்க? மாவு சட்டியை இழுத்துக்கிட்டார். ஆமை வடை போடும் பொழுது வேட்டி முழங்காலுக்கு கீழே இருந்துச்சு. ஓஹோ, அந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் இங்க இருக்கிற வேட்டி அப்படி ஒத்த கையில அப்படி தூக்கிட்டு இப்படி பல்ட்ட கடிச்சுக்கிட்டாரு. மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவு எடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. உளுந்த வடையை இப்படி தான் போட்டிருக்காரு. அப்ப பச்சி எப்படி எப்படிங்க? யாராவது வடை போகிற மாஸ்டர் இருந்தால் என்னை துரத்திக்கிட்டு அடிக்க. என்ன பிளான் பண்ணுறேன்? லெட்ரு வருதா? ஓடிது சொல்லிட்டேன். உனக்கு தான் இங்கே எழுதிக்கிட்டு இருக்கு, தப்பிச்சுக்கோ சொல்லிட்டேன். உங்களை எப்படி தெரியுமா காதல் பண்ணுறேன்? பண்ணுங்கப்பா, பண்ணுறேன். ஹலோ, அது என்ன ஒரு விஷயம்னா, காசு கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை, அந்த பணிக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லி தான் கொடுக்க சொல்றாங்க. இருமா, இது யாருக்கு? அந்த பிள்ளைக்கு. எப்ப அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நான் தான் சொல்லணுமா? இது எப்படி தெரியுமா தெரியுது? தரகர் வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. அதை படிக்கங்க, நல்லா இருக்கு. என்றென்றும் உங்கள் நினைவில் பேர் மாறிடுச்சு, நீ தப்பிச்சுக்கிட்ட. என்றென்றும் உங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓ அத்தான் பெரியசாமி தேவரா. யாருப்பா அது? நான் பொறுப்புலன்னு பாயாசம் கொடுக்கும்போது எதுவும் வவுத்தால மாத்திரை கலந்து கொடுத்துறாத. கொடுத்துட்டேன். 50 ரூபாங்கம்மா, 50 ரூபாங்க. இப்படி ஏய் 50 ரூபா மீதி காய்ச்சங்கடி.
10 ரூபாங்கடி. ஏங்க இதை தானங்க அப்போ கொடுத்தியே என் கையில் 10 ரூபா காயின் இருந்துச்சே. வேண்டி பிச்சைக்கார முண்டை ஏ கொடுக்கலையா? கொடுத்தது 50 ரூபா. 40 ரூபா இருக்குன்னு 10 ரூபாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, மீதி 50 ரூபா வரணும்னு கேட்டிருக்காங்க. நல்லா வருவீங்கப்பா. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? எப்படி அடுத்த லெட்ரு வரும் இங்கே அதையும் மொத்த காசு என்கிட்ட தான். படிக்கிறது நான், கொடுக்கறது உனக்காக்க. எவ்வளவு? உங்க பெரியசாமி அவர்கிட்ட போய் கேளு. சார் கொடுங்க சார். அவர்கிட்ட போய் கேளு. எனக்கு அன்பா கொடுத்தாதெல்லாம் நீங்க வச்சுக்கிற கூடாது. ஆமா, எங்க இந்த 10 ரூபா காயின்? 10 ரூபா காசு கூடுச்சு. காலையில் இங்கே 40 ரூபா வந்துருச்சு. அடுத்து யார் பேர் வரப்போதும்? 100 ரூபா தான் வந்துருச்சுன்னு வை. 140 ரூபா சரியா வந்துருச்சு. அப்போ உங்களை நான் லவ் பண்ணவா? பண்ணுங்க பாப்போம். பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானது மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது, ரொம்ப நாளானது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, மாலையிட்ட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நீத்து சொல்லி எடுப்பு. இது சாயங்காலமா மடி சாயும் வீரமா வெள்ளப்பூச்சோடு கொல்லப்பாய் போடு, படவாட காத்து சூடு ஏத்துது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு. யார் யார் வீட்டுக்கு போறாங்களோ வவுத்தாலே போகும். அத்துக்குள்ள நேத்து, அத்துக்குள்ள நேத்து பொண்ணு நினைச்சே வெப்பநிலம் போக மஞ்ச குளிச்சே கொஞ்சம் மறைஞ்சு பார்த்தவா இளமுதுக தேக்கவா. அது கூடாது. யார் பேர் உருளுதோ தெரியல. இது தாங்காது, சின்ன காம்பு தானே பூவை தாங்குது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு. அடுத்து யார் பேரப்பா எழுதுறிய? ஒன்று கவிஞர் வாலி, ஒன்று கவிஞர் கண்ணதாசே, ஒருத்தர் பட்டுக்கோட்டை. மொத்தத்துக்கு என்னைய கொலகேசில் உள்ள அனுப்ப போற. இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா? ஹலோ, இருந்தாலும் எப்படி இருக்குண்ணா? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, இழுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே. பறிக்க சொல்லி தூண்டுதே பவளமல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. கொடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நான். மனசு தடுமாறும், அது நினைச்சா நிறமாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும். நித்தோ நித்தோ நினைப்பு நெஞ்சு குழி பாயும். மாடு 2 பாதை 2 வண்டி எங்கே லெட்டர் வருது. புத்தி வச்சா அன்பு இல்ல, சொல்லி போட்டா வம்பு இல்ல. சொல்லத்தானே தெம்பு இல்ல. இன்பம் துன்பம் யாராலே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே. துடிக்கவா துடிக்கவா துடிக்கிறேன் நானே.
மணக்குதே மானி எடுக்கவா முருகலிங்கனே பறிக்க சொல்லி தோண்டுது பவள மல்லி தோட்டம் நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கோச்சம் ஒடியே மல்லிகைப்பூ மணக்குதே மானி எடுக்கவா எடுக்கவா குடிக்கிறேன் நான். எழுதி கொடுத்தது அவங்கதான். எதுக்கு என்ன கம்பெடுத்துட்டு அடிக்க வர? உனக்கு தான் வந்திருக்க. படிங்க கேட்போம். பொன்னாடை போடுவது போல் வருகை தந்து உங்கள் சைட்டை அடிக்க வரீங்களா? உங்களை சைட் அடிக்க வருகிறார். ஆமாம், அத்தான் முருகலிங்கம் அவர்கள். பாவம், இனிமேல் அவர் மேடைக்கு வருவார்? வரவே மாட்டார். அவர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கதை. வணக்கம். உலகம் 1000 சொல்லட்டினி உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டினி மனச பார்த்துக்க நல்லபடி. உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டினி உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டினி மனச பார்த்துக்க நல்லபடி. உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டினி குணத்துக்கு தேவை மனச்சாட்சி. உன் குணத்துக்கு தேவை மனச்சாட்சி. உலகம் 1000 சொல்லட்டினி உனக்கு நீதான் நீதிபதி. மனித எதையோ பேசட்டினி மனச பார்த்துக்க நல்லபடி. உன் மனச பார்த்துக்க நல்லபடி. மயிலை பார்த்து கரடி என்பான், மானை பார்த்து வேங்கை என்பான், குயிலை பார்த்து ஆந்தை என்பான், அதையும் சில பேர் உண்மை என்பான். யானையை பார்த்து குருடனை போல் என்ன பார்த்தால் என்ன செய்வேன், சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன். உலகம் 1000 சொல்லட்டினி உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டினி மனச பார்த்துக்க நல்லபடி. உன் மனச பார்த்துக்க நல்லபடி. கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேறே. கரைக்கு அவன் தான் வந்து விட்டான். கடலில் நான் தான் விழுந்து விட்டேன். சொல்லி அழுதால் தீர்ந்து விடும். சொல்லத்தானே வார்த்தை இல்லை, நான் சொல்லத்தானே வார்த்தை இல்லை. உலகம் 1000 சொல்லட்டினி உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டினி மனச பார்த்துக்க நல்லபடி. மனச பார்த்துக்க நல்லபடி. மனச பார்த்துக்க நல்லபடி.
நாடக தமிழ் என்ற மூன்றிலும் இயலிசை நாடக தமிழ் என்ற மூன்றிலும் இகமருகிறேனோ கலைஞர்கள் வாழ்விலும் அகத்திரினாவிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அகத்திரினாவிலும் நிறைந்திருப்பவனே இணைந்திருப்பவனே நிறைந்திருப்பவனே நீடு தக்க மலர்வாதம் பரமுறிலை நிறைந்திருப்பவனே நீடு தக்க மலர்வாதம் பரமுறிலை கருணை செய் சரஸ்வதிக்கே கருணை செய் சரஸ்வதி கற்பவனிக்கே கற்பவனிக்கே பக்குவ குரலுக்கே கருணை செய் சரஸ்வதிக்கே காவியத்தில் ஓமியத்தில் தரது மூட்டிய தாரதிகே தெய்வீகத்தில் ஓமியத்தில் தரது மூட்டிய தாரதிகே கவிதையே கலைநோயே கவிதையே கலைநோயே காரணங்களின் மாரணக்கரும் காரணங்களின் மாரணக்கரும் கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதி இங்கு கூடியிருக்கின்ற நாடக ரசிக பெருமக்களுக்கும் விவசாய பெண்கள் மக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாசத்துக்குரிய இந்த நாடகப்பாளர் ஆரைக்குடி சேர்ந்த ராஜநேடுகள் அருமை தம்பி கருப்புசாமி சார்பிலும் நன்றி நன்றிகளை வருத்தி கொண்டு என் கதைக்கு செல்கின்றேன் கட்டபொம்மன் கட்டோமனாக நடிக்கும் அண்ணன் கார்த்திகசாமி அவர்களுக்கு ஆரோடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு பொன்னாடுபடுத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் ஆரைக்குடி கிராம பொதுமக்களுக்கு நன்றி நிறைந்த வணக்கம். தேவி சக்கம்மா மனநோடு தென்னாடு வந்த அன்பியை பராசக்தி தாயே நீதான் எங்களை காத்திருவாயே நீதான் காத்திர வேண்டும். மறிவில்லா சபையில் மறுவில்லை மறிவில்லா கலைகளை கட்டுணர்ந்த சபையோர்களே தமிழ் மறிவில்லா கலைகளை கட்டுணர்ந்த சபையோர்களே அழகே மறிவில்லா கலைகளை கட்டுணர்ந்தே மாபெரும் சபையோர்களை நான் பணிந்தேன் தாயே மாபெரும் சபையோர்களை நான் பணிந்தேன். மறுவில்லா கலைகளே சபையில் மறுவில்லா கலைகளே
வரட்டும்டா வை 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 இருடா கூழு இருடா அவனுக்குன்னு தனியாக வச்சிருக்கல இன்னும் கொஞ்சம் ஏத்துறா ரொம்ப மோசமாக போச்சா பேச ஏன்டா எல்லா பேரும் வளருமே உள்ளே தான் போகிறானா போதும் ஏய் டேய் மேடை மேடைக்கு சொல்கிற இல்லைடா சுத்தையில் பார்த்து சுத்து நீ உன் ஐர குஞ்சில் அடிச்சுக்கிட்டு வச்சுக்க அப்புறம் 2025 நாடகத்துக்கு வர முடியாதுடா குஞ்சுக்கு வேலை இருக்காது நீ இந்த கூலிச்சாமி ஒரு குத்து குத்துனா அவன் குஞ்சும் போயிரும்ல இம்சையாக இருக்கடா டெய்லி என்னோட வந்து அது போனா போகாச்சு இன்னும் ஓய்வுப்படாத குஞ்சு வேணா கம்பளம் பட்டலமாக நடத்தி கொண்டு இருக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் கொளிஞ்சிப்பட்டி எஸ்கே போதூர் அவர்களுக்கு ஆரோவிடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்திக்கிறோம். இவனுக்கு எதுக்கு இத்தத்தடி துண்டு சரி நாளாக கிழிச்சு வச்சுக்க நான் ஏழா கூட குளிச்சுக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு தேவையா பொன்னாடி அழகிய வெள்ளி அம்மன் பாடல் பாடுவதற்காக ஹார்மோனியஸ் கலையரசு ராம எனக்கு ஆறுகுடியைச் சேர்ந்த எஸ் பூமிநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பை பெற்று அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி மறக்க முடியுமா அந்த இவன் தான் இருந்தேன் இவன் வல்லரசு பாலச்சந்திர எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தான் ஆமா ஒரு கட்டிங்கில் நான் தான் ஊற்றி கொடுத்தேன் தங்கப்பாண்டி உண்மைக்கு நடந்தது 3 அவனுது கேட்டான் இவன் ரொம்ப மண்டையா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரே வாட்டரையும் ஊற்றி கலரை ஊற்றி கொடுத்துட்டேன் அடிச்சு பாயினேன் எங்கள் வீட்டில் பாயினேன் செல்ல அவன் செல்ல உடைக்கணும்னு ஏன் செல்ல அவங்க உடைச்சிட்டான்டா விளங்காதவன்
அதுல இருந்து செல்லு போனதானே 15,000 ரூபா செல்லு போச்சுடா. சரி விடுங்க, எந்தெந்த செல்லா போகுது அந்த செல்லு போனா போயிட்டு போகுது. அதுல போதையில ஆரம்பிச்சவன் அதுக்கு பேர் தான் போதை உருண்டு நான் பேர் வச்சேன். ஆமா ஆமா. பொன்னாடி போர்த்தியை கௌரவப்படுத்திய ஆரைக்குடி கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தை அமைத்து கொடுத்த எனது அருமை அண்ணன் ஆரைக்குடியை சேர்ந்த கருப்புசாமி அண்ணன் ராஜநடிகர் கருப்புசாமி அண்ணன் அவர்களுக்கும் என சாரவும் கலைக்கல் சாரவும் நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை உள்ளங்கள் இருவர் வந்திருக்கிறார்கள். அனைத்து உள்ளவங்களுக்கும் என சாரவும் கலைக்குடி சாரவும் நன்றி நன்றி அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாண்டி ஏகனதர் மாப்பிள நீயாவது கட்டிக்குடி உட்கால் முண்டாமே குளிக்காம உன் மக அப்படித்தானே குடிக்க சொல்றா. 1000 பணம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் வீட்டில் விசேஷம் வச்சுட்டு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். மொய் 10-20 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. இன்னைக்கு தான் விசேஷம் வரலண்டேன். சரி 6 வீடா வச்சு விட்டுருவாங்க. புடதில் அடிச்சு இழுத்துட்டு வந்தேன். ஏண்டா என்ன 1000 சம்பளமா? 1000 கம்பளம் 100 பரிவாரம். உனக்கு தான் இந்த ஆள் எழுதி வச்சுட்டாப்லடா கருப்புசாமி. 650 ரூபா வச்சுக்கிட்டா பில்லு போட்டு வச்சிருக்காப்ல. 650 ரூபா தான், பரவாயில்ல, அதுக்கு மேலே இல்லை. பரவாயில்ல. பாத்தூனூரில் வந்து உனக்கு வாங்கி கொடுப்பாப்லையா? நான் அதெல்லாம் தீபாவளியோட முடிச்சிட்டேன். 5 வருஷத்துக்கு அதிகாரம் என்ன. ஆமா 1000 கம்பளம் 100 பரிவாரம். அட்டதானே நான் சொல்றேன். 1000 சம்பளம் வெறும் 10 ரூபா காயின் மாத்திரம் உன்னால சமைக்க முடியுமாடா? என்னத்துக்கு 10 ரூபா? 1000 கம்பளம் 100 பரிவாரம் சொல்றா என்ன? 1000 கம்பளம் 100 பரிவாரம். அப்படி சொல்ல பரிவாரம்டா என்ன? யாருக்கு தெரியும்? என்ன மதத்துக்கு கம்பளம் போடுற? 30 என்னைய விட முந்தின செட்டுவேன். 35 வருஷமா நடந்துக்கிட்டு இருக்க. உங்க அம்மா வகுத்துல இருந்து என்னைக்கு வந்தியோ கம்பளம் போட்டவேன். இதுல ஒரு 3000 ரூபா இருக்கு நொட்டுன சம்பளம் இருக்கு. ஏனே 1000 பரிவாரம்னா என்னடா? 3000 சம்பளம் கேட்டு முந்தானத்து வந்தவங்க கூட 5000 கேட்குறாங்க. நான் 3000 கேட்கக்கூடாது. அப்போ பேச்சு இல்லை. ரைட்டு, உண்மை. 1000 கம்பளம் 100 பரிவாரம் என்றால் பரி என்றால் குதிரை. 100 குதிரைப்படை வீரர்கள், அதான் 100 பரிவாரம். 64 படை வீரர்களும் செம்பதி கம்பளம் சில்லவாறு கொல்லவாறு வேக்கலவாறு தோற்குலவாறு கம்பளியவாறு காப்பிளியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு. இந்த கூலிச்சாமிக்கு ஒரு வில்லு வரந்தா கூட சும்மாவே தர்றேன். அவருக்கு ஒரு தங்குவார் இருந்தா கொடுத்துருவேன். டங்குவாரா? நம்ம மட்டும் ஒரு கல்லுவாரு இருக்கு. உங்க 2 பேர் வேறும் வாரம் அந்த போய் 20 வருஷம் ஆச்சுடா. ஏன்டா பித்துருது? உங்க வாரு எங்களுக்கு முன்னாடி அந்த வருஷம்ல அஞ்சல் ஒண்ணு சேசி மன கட்டப முராசா ஊமத்தர மகராசா சிவன் தானாதிபதிகள் மூவரும் மீட்டிங் கேட்கணும். அந்த ராமராஜ் மேல்மலையில் வைத்துக்கிட்டு 1000 மைலுக்கு அப்பால் இந்த வெள்ளையன். 1000 மைல் மயிர்னு சொல்ல அசிங்கமா இருக்குல்ல. நாக்கு சொல்லட்டு சொல்றா. நீங்க நல்லா சொல்லட்டுவீங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லுங்க. மா மா ஈ மயில். உங்களை சிவஞானம் எடுத்திருக்கேன். 1000 மயிலுங்கண்ணே அப்படி சொல்லப்பு. 1000 மைலுக்கு அப்பால் இந்த வெள்ளையன் என்ன கேட்டால் கிஷ்டிபனம் கேட்டால் அதற்கு மகராசி அறிவித்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. எங்கடா வானம் பொழிஞ்சு ஒன்றும் பூல இல்லையடா. பயிரெலாம் ரொம்ப மோசமா இருக்கு. கரையை விட்டுதுடா. கரையை விட்ட கரையை விட்டுதுடா. கரையா விட்டுதா? கட் பண்ணுதுடா. மண்ட கரையானா? மழையை காணாம்டா. மழை எப்படி இப்படி பேசினா எங்கிட்டு போய் அந்த ஒண்ணு சாச்சி. சரி 1000 கம்பளம் 100 பரிவாரம் அப்போதைக்கு சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? 1000 கம்பளம் 100 பரிவாரம். அது அப்போதே முடிஞ்சு. வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது சொல்ல வந்து. பூமி கிழிஞ்சு உன் அப்பத்தா நடுவீட்டில் கிழிஞ்சு ஏண்டா விளங்காதவள. எங்க அப்பத்தா என்னங்க இப்படி பேசுறீங்க? எல்லாரும் பேசுறீங்க, நீங்களும் பேசுறீங்களே. சொல்லு. எங்க அப்பத்தா நடு வீட்டுல கிளிய கட்டு தானே சண்டால எங்க அப்பையும் வந்திருக்காரு. அப்படியா? எப்படி இருக்காப்ல? இன்னும் பாட்டில் எடுத்துறாப்லையா? பாட்டில் இல்ல, ஆனா ஒரு 2 மாடு பால் மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா. நீ பாலமேட்டு பக்கம் பண்ணி மேய் 3 மாதத்துக்கு நாடகம் இல்லையில அண்ணே. களவாண்டா தான் தப்பு, பொய் சொன்னா தான் தப்பு, யாரு கூடயும் கெடுக்க கொடுத்தா தான் தப்பு. சரி. எந்த வேலை பண்ணி என்ன கக்கூச்சில பீ முத்திரம் கூட அல்ல. அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஆமா. அண்டர் ஒண்ணு சேசி மன கட்டபொம்மு ராசா ஊமத்திர மகராசா சிவன் தானாதிபதி அனைவரும் போய் நெல் கேட்டோம். சரி. தகாத வார்த்தைகளால் பேசினார்கள். அது என்ன பேசினாங்க? ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியா என்ன? எகனிக்கு மகனியா பேசினார்கள். அது என்ன எகனிக்கு மகனே? அவதூறா பேசினார்கள். அவதூறானா என்னடா? தரக்குறைவா பேசினார்கள். அவதூறேண்டா? மதிப்பில்லாம பேசினார்கள். மதிப்பில்லாண்டா? சும்மா வெண்ணெய். ஏடா பெரிய மனுஷன் பேரம்பேத்தி எடுத்து பேரம்பேத்தி எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். அவனை போய் வாடா விடாங்க. பேரம்பேத்தி கட்டி கொடுத்துட்டாரு. அந்த பேரம்பேத்திக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையே மாமனுக்கு. பெரிய மொட்டு. மொட்டு இல்ல முன்ன கல்யாணமே பண்ணலடா. கல்யாணம் இன்னைக்கு கடைசியில போயில தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 60 கல்யாணம் முடியும். ஒரே நாளைக்கு முடியும். என்னது கல்யாணம்? 60 கல்யாணமா?
நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் போய் நெய் கேட்டோம். தகாத வார்த்தைகள் பேசினார்கள். எங்கள் கோவம் தங்க மாட்டாப்பில் மூவரையும் அடித்தோம். நீங்க அடிச்சிய நம்பிட்டோம். என்ன நம்பிட்டோம்னு நீங்க நினைக்கிற? என்னங்கண்ணே ஆளு அடிச்சாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. 3 பேருக்கு நாங்கள் தானே அடித்தோம். கிழிச்சா ஒரே கிளியா? ஏண்ணே எத்தனை பேருக்கு படைத்தலைவர் நீ? 300 பேருக்கு படைத்தலைவன். இங்கிட்டு வா. 300 பேருக்கு படைத்தலைவருங்க இந்த மைக்கில் பேசி பார்ப்போம். ஏன்னா குடத்தன்ற ஆடு மாதிரி பார்க்குறேன். ஏண்ணே எனக்கு தான் எட்டம் பட்டான்னு எங்கள் அண்ணன் பெருநாள் முத்து அண்ணன் எனக்கு ஸ்பெஷலாக இறக்கி வச்சிருக்காங்க. சரி இதில் விட்டு போய் அதில் பேசல நாங்கிட்ட பேச முடியும். சரி பேசு. அப்படி பேசணும்னா நான் விட்டு கொடுக்காதவனா எப்படி அந்த மைக்கில் பேசுவேன். கூடு மாமு வா மாமு என்னட்ட என்ன பண்ண பரவாயில்ல அப்படி நில்லுங்க மாமு. பேச குனிஞ்சுக்கு மாமு. அப்படி ஏறிக்கிட்டு பேச முடியும். இங்க வா நீ பேசு. நீ அதில் பேசு பேசுறா. ஹலோ ஹலோ அது மாதிரி நான் பேசுனேன். பேச என்னை கூப்பிட்டு ஆமா இங்க வா. நான் எப்படி இந்த மைக்கில் குனியாம பேசுறேன் நீ குனியாம பேசாம போடவா? சமாளிக்கிறேன் பத்தியா? எப்படி சமாளிக்கிறேன் பத்தியா? குடியாம எப்படி பேச முடியும்? அதே மாதிரி தான் நானு ஒழுக்கம் பாடி. நீ போஸ்ட்மேன் மாதிரி நிற்கிற. அப்படியே நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால கிரியேட் நாக்கி எதிர்பார்ப்புமாக தெய்வீக திருமகன் தேவர் பாடலை பாடிவிட்டு பின்பு கிரியேட் நாக்கி எதிர்பார்ப்போம். தென்பாண்டி நாட்டிலே சேதுபதி பூமியிலே ஐயா சேதுபதி பூமியிலே பூமியிலே தேசநலம் மிகுந்தவராம் திருத்தராஜா தேவர் குல திருமகனாம் புரிந்தோரோகா. தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே கண்ணே சேதுபதி பூமியிலே பூமியிலே தேசநாடம் தெரிஞ்சவதான் தெரிஞ்சுக்கராஜா நம்ம தேவர் குல திருமகனா புரிஞ்சுக்கராஜா. தென்பாண்டி நாட்டிலே
நாம் மகாராஷ்டிராவை சந்திப்போம். ஒரே கிரியாச்சி. பாஞ்சாலி நாட்டினிலே கணவனும் கம்பளங்க வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்க வந்தோம் ஐயா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுதிருத்த கம்பளங்க வந்தோம் ஐயா. கொண்ட கொண்ட ஊரும் ஆளுங்கட்டி நாங்க குத்துங்கட பாரதொழில் கொண்டு கொண்ட ஒரு ஆளுங்கட்டி ஒரு குத்துங்கட பாரு கையில் வைத்து காட்டுக்கு போவதும் வேட்டையாடுவதும் கட்டபொம்மு ராஜா உத்தரவு. காட்டுக்கு போவது வீட்டுக்கு வருவதும் கட்டப்பொம்மா ராசா உத்தரவு. கண்ணு விழுகில ஜீவன் இருந்தாலும் கம்பளத்தால் குளம் உள்ளாதது. சீமையிலே எங்கள் கம்பளத்தார் குளம் பிள்ளாதது. தொண்டக்குள்ளையில ஜீவன் இருந்தாலும் தொற்குள்ளவர் குளம் கொள்ளாதது. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 வலைதலைவரும் இங்கிருந்து எல்லாரும் கரைச்ச கூட்டாடுறதுக்கு நெல்லு வாங்க போயிருந்தோம். போன இடத்துல 3 பேர் தகாத முறையாக பேசினார்கள். மூவரையும் கொன்று நெல்லுகளை அள்ளி வந்து மந்திரியார் ஓட்டப்படாரத்தில் போட்டிருக்கோம். இது பெரிய மகாராஜாவுக்கு தெரியாது. அதுக்கு முன்பதாக நமது கிடுகட்டி நாக்கதில் எதிர்பார்த்து எப்படி என்ன விவரத்தை சொல்கிறதுங்கிறத அவர்கிட்ட கேட்போம். ஒரே மண்ணு நக்கி ஏன்டா செம்பு நக்கி? உனக்கு தான் இங்கே போட்டிருக்காங்க. கீழே இருக்கடா, எனக்கு கீழே இருக்கடா. சரியா வரல. ஒரே ஒரே நாமளும் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திராண்மை கல்யாண கால விழாக்காக எழுவாங்க ஸ்ரீவைகுண்டம் போனோம். போனோம். டேய், நான் உயிர் போக கத்திக்கிறேன். நீ என்னடா கார்த்திகை மாசம் பணி நினைச்ச மாதிரி போன சொல்லியிருக்க? போனதைத்தானே நீங்களும் சொல்லி அதைத்தானே நானும் சொல்கிறேன். யார்கிட்ட போனா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ தான் போக முடியாத, என்ன செய்ய சொல்லு. போக முடியாதுன்னு யாரு சொன்னது? கூலிச்சாவிக்கு 10 நிமிஷம் கொடு, சேர்த்து வைப்பேன். இப்படியே சொல்லி சொல்லி பொண்ணே வராமல் போச்சு கடைசியில். ஒரே நெல்லு வாங்க ஸ்ரீவைகுண்டம் போய் கேட்டான். போன கேட்டா எங்க போய் கேட்டான்? அங்கே கரைச்ச கொண்டாடத்தில் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லாரும் போய் நெல் கேட்டான். கேட்டேன். என்னடா எக்கா மிஷின் மாதிரி கேட்டு சொல்ற? கேட்டோம்லப்பா. ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது? உனக்கு மட்டும் ஏன் ஆம்பளை மாதிரி இப்படி முடுக்கு கோவருது? 2 பேருமே ஆம்பளை தாண்டா, வெளியில சொல்லாதடா. அப்பா போய் நெல் கேட்டான். கேட்டேன். எங்க போய் கேட்டான்? டேய் கரைச்ச கொண்டாடத்தில் போய் கேட்டோம்னு சொல்ற. அப்புறம் எங்கே போய் கேட்டோம்னா அங்கே தானே போய் கேட்டேன். தகாத வார்த்தையால் பேசினார்கள். பேசினாங்க. ஏன் பேசினாங்க? நெல்லு கேட்டதுக்கு தானே அவங்க அப்படி பேசினாங்க. 3 பேருக்குமே அடிச்சான். ஆமா. எதுக்கு அடிச்சான்? அடிச்சேன்னு வைக்க. எதுக்கு அடிச்சோம்? மசிதா புடுங்கணும்ட்டு. போன இடத்துல அவங்க தகாத முறையாக பேசினாங்க. பேசுனதுனால 3 முறையும் அடிச்சோம். நெல்லுகளை பூரா அள்ளிட்டு வந்தாச்சு. அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா நம்மளுக்குள்ள என்ன சண்டை வர வெட்டியா? எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு நீ ஏட்டிக்கு போட்டியா பேசுற? என்ன ரொம்ப வம்பு பண்றிய? என்ன ரொம்ப வீம்பு பண்ற? இல்ல வம்பு பண்ண முடியுமா? உன்னால வீம்பு பண்ண முடியுமாடா? வேணாம். தேவையில்லாம அசிங்கப்பட்டு போயிருவிய. நான் வேணும் நாளப்பறம் ஒன்று வேணும்னு நினைச்சு நான் பேசுறேன். அசிங்கப்படாம வேணும்ல. அப்ப என்ன வேணாம்ன்றியா? அப்ப பேசும்போது யோசிச்சு பேசணுமா இல்லையா? நீ பேசும்போது நிலாம பேசணும். உனக்கு தெரியுமா? சரி, நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. நீ வீம்ப விலை கொடுத்து நீ வாங்குற. உங்களுக்கு எனக்கு இப்ப பிரச்சனை வரப்போகுது. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சென்னைன்னு வந்தா நான் விட மாட்டேன். சரி. ஆமா, நான் தலையை விடாத. கம்பு சண்டை, கத்தி சண்டை, இப்படி நிறைய சண்டைகள் இருக்கு. ஆமா. அந்த சண்டை கூட கடைசியில் தோத்து போகும். ஆனா புத்தி சண்டை என்னைக்குமே தோத்து போகாது. இந்த பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? யாரு? உங்களை தான் கேட்குறேன். நீ எந்த வருஷம் வந்தியா அந்த வருஷம் நான் வந்தேன். நான் கேட்டது உங்களை. நான் சொல்ல போறது எத்தனை வருஷமா இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கீங்க? 35 வருஷமா அந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்கேன். சரி, எங்களுக்கெல்லாம் மூத்த நாயக்கர் நீங்க. 48 வருஷமா. மூத்தவர் தானே? ஆமா. சரி. அப்ப கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறு என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும். தெரியும். சரி. இப்ப உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். நமது கட்டபொம்மன் மகாராஜா இருக்கார் இல்லையா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். மித்த ஊர்ல பேசுற மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல பேசக்கூடாது. மித்த ஊர் வேற, நம்ம ஊர் வேற. நாடக கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வரலாறு தெரிஞ்சவரும் இருக்காங்க. அதுவும் நம்ம மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் வீட்டில் படுத்து கிடக்குறாரா? ஏன்னா அவரும் கட்டம் நடத்துல அந்த வருதான் நடிச்சவர் அவருக்கு. அப்ப வரலாறு ரொம்ப முக்கியம்.
ஆமா. சரிங்களா? ஆமா. இப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் மகாராஜா இருக்கார். ஆமா. அவருடைய உண்மையான பேர் என்ன? அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கணும். அப்பா அம்மாட்ட ஒரு செகில சேர்த்து ஒரு அரை சுருண்டு விழுந்துடும். அப்ப நீ என்ன மசித்த புடுங்க வந்தியா? இவ்வளவு நேரம் வக்கனையா பேசுன. அப்பா அம்மாட்ட கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. 45 வருஷமா ஒரு குத்து வெதர்ல குத்து இருந்தா தானே குத்த. அதுவும் நம்ம ஆரக்குடி மேடைக்கு போத குருதான் வேணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா போடும்போது என்னையும் சேர்த்து போட்டிருக்கா பாருங்க. எப்பா சொல்லுப்பா. கட்டபொம்மன் மகாராஜாவுடைய உண்மையான பேர் என்ன? கெட்டி பொம்மு. என்னப்பா? கெட்டி பொம்மு. கெட்டி கெட்டி பொம்மு. சரி. இளைய மகாராஜா பேர் இருக்குல்ல, ஆமா, அவர் பேர் என்ன? தலவாய் குமாரசாமி என்று ஊமத்துறை. அவருக்கே ஊமத்துறைன்னு பேர் வந்துச்சு. அவர் வாய் சரளமா பேச மாட்டாரு, திக்கி திக்கி பேசுவதால் ஊமத்துறை என்று பெயர் வந்தது. சரி. கட்டபொம்மன் மகாராஜா இருக்கார்ல, ஆமா, அவருடைய மனைவி பேரு வீர ஜக்கம்மாள். யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற. யோசனை பண்ணாம சொல்ல முடியாது. 3 வருஷம் கேப் விழுந்து போச்சு. கேப் விழுந்ததை யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன செய்யறது? சரி, இப்ப நான் கேட்கிறேன். இப்ப கட்டபொம்மன் மகாராஜா சரி பாஞ்சாலங்குறிச்சியில் ஆட்சி புரிகிறார். உண்மைதான். புரிஞ்சார் இல்லையா? ஆமா. எத்தனை வருடமாக பாஞ்சாலங்குறிச்சியை அவர் ஆட்சி புரிந்தார்? எத்தனை வருஷம்? நான் பக்கத்து ஊருக்காரனா? டேய், அப்புறம் 45 வருஷமா இருக்கேன்னு சொல்லி அப்புறம் இந்த வாய் தானே சொல்லிச்சு. அவர் சொன்னது போல வெதர்லயே குத்தி விடுவேன். 3000 ரூபாயில உனக்கு சம்பளம் வேற. வீரபாண்டிய கட்ட மகாராஜா பாஞ்சாலங்குறிச்சியிலே எத்தனை வருஷம் ஆட்சி புரிந்தார்? 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் 14 நாட்கள். சரி, 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் 14 நாட்கள். அவர் எப்ப பிறந்தாரு? அப்ப நான் பிறக்கல. நீ பிறக்கல, அவர் பிறந்தாருல்ல. ஆமா, உனக்கு தெரியும்ல. வீரபாண்டிய கட்ட மகாராஜா பாஞ்சாலங்குறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். அப்பதானே பிறந்தாரு, ஜனவரி 3ஆம் நாள். பொதுவா நம்ம கட்டபொம்மன் நாடகம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல கம்பள வீரர்கள் சொல்றது 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம் அப்படின்னா குதிரை, பரினா குதிரை, பரிவாரம் அப்படின்னா குதிரைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைப்படை வீரர்கள் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்கள். இத்தனை பேர் தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடணும்னா முதல் நம்மளுக்கு படைபலம் வேணும். கண்டிப்பா படைபலம் வேண்டும். வேணுமா இல்லையா? ஆமா. நம்மகிட்ட எத்தனை படைகள் இருக்கு? யானைப்படை, குதிரைப்படை இருக்கிறார்கள். தேர்ப்படை, காலான்படை. தேர்ப்படையில் அப்ப இல்லை, அதாவது ஆமா யானைப்படை குதிரைப்படை தான் இருந்தது. சரி, இப்ப கட்டபொம்மனுடைய வம்சாவதிகள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தலைமுறை? வீரபாண்டிய கட்ட மகாராஜா 47வது தலைமுறை. இப்ப 48 தலைமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா? 47வது தலைமுறை. 47 தானே? ஆமா. இப்ப 47 தலைமுறைகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா. இந்த 46ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, முன்னாடி 46, 47 தானே? இந்த 46 இருக்காங்கல்ல முன்னோர்கள், அவங்க பேர் என்ன? எனக்கு என்ன தெரியும்? மித்ததெல்லாம் சொன்னல, எப்ப பிறந்தாருன்னு சொன்னல, எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாருன்னு சொன்னல. இந்த 46 முன்னோர்கள் பேரை சொல்றது ரொம்ப அரிது எனக்கு தெரிஞ்சு. அப்பா பேரை சொல்லலாம், தாத்தா பேரை சொல்லலாம், பாட்டன் பேரை சொல்லலாம், கொள்ளுப்பாட்டன் பேரை கூட சொல்லிவிடலாம். அதுக்கு முந்தைய சந்ததிகள் பேரை சொல்றது ரொம்ப அரிது. இப்ப 46 தலைமுறைகள் சொல்றோம் இல்லையா? இந்த 46 தலைமுறைகள் அவங்க பேர் என்ன? உங்க அப்பா பேர் தெரியும், உங்க அப்பா பத்தோடு தெரியும். அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், கொள்ளு தாத்தா பேர் தெரியும், பாட்டன் பேர் தெரியும். பாட்டனோட அப்பா அதான் பூட்டேன் பேர் என்ன பேரு? அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் எங்க தாத்தனை கேட்கல, நான் கேட்கறது கட்டபொம்மன் மகாராஜாவுடைய வரலாறு கேட்கிறேன். உனக்கு 3 தலைமுறைக்கு மேல உனக்கு தெரியலையே, அப்புறம் எனக்கு எப்படியா 46 தலைமுறை தெரியும்? ஏய், நான் ஏன் தலைமுறையை கேட்கலடா. டேய், பெருச்சாலியை கவலவனே, சாரப்பாம்புக்கு பிறந்தவனே, சட்டுன்னு அடிச்சு விடுவேன்டா குட்டப்பையில. அடிச்சு விட்டு போட வாடா. அப்படியே பொங்கி தெளிஞ்சுறேன். வீரபாண்டிய கட்ட மகாராஜா 47வது தலைமுறை. அதற்கு முன்பதாக 46 தலைமுறை யாராருன்னு கேட்கிறேன். இருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? தமிழ்நாட்டுக்காரர் அல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர். யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் மூதாதையர்கள். மூதாதையர்கள் ஆந்திராவில் பெல்லாரி தேசத்தை சேர்ந்தவர்கள். பெல்லாரி தேசம். ஆமா. தலைமுறை பேரு 46 தலைமுறை யாரான்னு கேட்கிற. அதாவது ஆந்திராவில் பெல்லாரியில வந்து 22 பேர். அங்க பெல்லாரியில இருந்தது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு 25 பேர். எப்படி? முதலாக மாசி செமிந்தார், பெல்லாரி நாயக்கர்,
பாஸ்கர கட்டம் நாயக்கர் கொண்டு பொம்மு செல்ல பொம்மு கால பொம்மு பாலபல்லாரி நாயக்கர் பாரி கட்டம்துறை பெரிய பெற்றதுரை சின்ன பெற்று நாயக்கர் சின்ன பாஸ்கர கட்டம் நாயக்கர் கெட்டி பொம்முதுரை ஸ்ரீ வல்லமலை நாயக்கர் ஸ்ரீ வெள்ளமலை நாயக்கர் சின்ன குமாரசாமி நாயக்கர் பால சுப்பிரமணிய கட்டம்துறை சூடாமணி கட்டம்துறை சுப்பிரமணிய ஜமீனார் சின்ன பாண்டிய கட்டம்துறை மாசி கட்டபொம்மு வீமராஜ கட்டம் நாயக்கர் சின்ன வீமராஜ கட்டமுதுரை இந்த 22 பேர் பெல்லாரியில் அங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு பாஞ்சாலன் சின்ன பாஞ்சாலன் ஜெகவீரவண்ட கட்டமநகர் திக்கி விஷய கட்டமநகர் பெரிய வீரவண்ட கட்டமநகர் கர்த்தைய பாண்டியன் சிவத்தைய பாண்டியன் சின்ன பொம்மையா குமாரசாமி பெரிய வீரவண்ட கட்டமநகர் சுப்பையா துரைச்சிங்கம் மீண்டும் குமாரசாமி சுப்பிரமணிய கட்டமநகர் திக்குமணி கட்டமநகர் தலவாய் குமாரசாமி நாயக்கர் சின்ன திக்கு விஷய கட்டமநகர் பெரிய மல்லுதுரை சின்ன மல்லு நாயக்கர் சிலம்பு கட்டம்துறை சின்ன வீமராஜன் ஆதி கட்டம்துறை முடிசூடா கட்டம்துறை தலைவணங்கா தலவாய் குமாரசாமி நாயக்கர் 47வதாக வீரவண்டிய கட்டபொம்மன். வரலாறு தெரிஞ்சவங்க தான் கட்டபொம்மன் நாடகம் போது ஆடணும். நல்ல ஒரு ஜோரை கைதட்டுங்கண்ணே. உண்மையிலே விஷயம். நானும் நிறைய கம்பள வீரர்களை சந்திச்சிருக்கேன். அதில் ஒரு புதுமையான ஒரு கம்பள வீரர். அந்த காலத்து ஆள். ஆமாம், 1969 பிறந்தவர். கேட்டு போயல. நல்ல அற்புதமான விஷயம். நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மக்கள் முன்னாடி கேட்குறேன். இவ்வளவு நீ கட்டியல ஒரே விஷயத்தை மட்டும் நான் கேட்பேன். கேளு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே இந்த கட்டபொம்மனுடைய நாடகத்திலே வீர தளபதியார் படைகளுக்கெல்லாம் தளபதியார் யார்? வீர தளபதியார் யார்? தளபதி கேட்குறீங்களா? ஆமா. யாரை கேட்குறீங்க? படை வீரர்கள் ஒன்னே தானே கேட்குறேன். பேப்பல என்னத்தான் கேட்குறியா? ஏப்பா இவ்வளவு நேரம் நீ தானே சொன்ன படை வீரர்கள் யாருன்னு. படை தளபதி யார்? படை தளபதி யாரு? யாரு? யாரா? அதைத்தாண்டா கேட்குறேன். யாரு? யாரு சொல்ற? சொல்லு. பகதூர் வெள்ளையத்தேவன். பகதூர் வெள்ளையத்தேவன் சொல்றோம்ல, அவர் எடுப்பு பிள்ளையா சொந்த பிள்ளையா? வளர்ப்பு பிள்ளை. அவருக்கு ஏன் பகதூர் வெள்ளைன்னு வந்துச்சு பேரு? பகதூர் வெள்ளை. அது ஏன் வந்துச்சு? அவருடைய பட்டம். பட்டம். ஆனா அவருக்கு உண்மையான பேரு வெள்ளையத்தேவன். வெள்ளையத்தேவன். வாடாட்டே தண்டை வந்திருக்கேன். சரி, மகாராஜா எதிர்பார்ப்போம். ஆமா, கட்டபொம்மன். எதிர்பார்க்க
முத்தமனாக்கிறே மகாராஜா கோடை நாக்கிறவளே மகாபிரபு நலமாக பலப்பேட்டு வந்த மகாராஜா பார்ப்புகளும் பாஞ்சை என்று பாரதமே போற்ற பெற்று பண்போடு குடியுடனே பங்குடனே வாழ்வதற்கு சீரான பாஞ்சையை சிறப்புடனே ஆட்சி செய்யும் மக்கள் மனதில் செம்மையா நின்றிருக்கும் செழிப்புடனே வாழ்வு தந்து திக்கட்டும் பெருமை கொண்டு தீயவரை பகைவென்று ஒப்பிலா உயர்வேற்றி ஓய்விலா பணிவு கொண்டு மக்களை வழித்தத்துடன் வழி நடத்தும் ராஜாதி ராஜா கட்டபொம்ம ராஜாவுக்கு ஜெய். அறம் சிறக்க அரசமைத்து அதர்மத்தை கருவறுத்து கொழுமண்டபத்தில் வீட்டிலிருந்து கொற்றவனாய் பவனி வந்து குடிமக்கள் குறையறிந்து குணமேவி வழிபுரிந்து நட்புக்கு துறையிருந்து நாடங்கள் நற்பெயரெடுத்து தெய்வீக நெறிவுணர்ந்து விடுதலை வீரராய் சுதந்திர கனலாய் தியாக சுடராய் தருணி வட்டி செம்மலாட்சிகளும் ராஜாதி ராஜா ராஜா கட்டபொம்ம ராஜா முத்தமனாக்கிறே நம்ம சக்கரை வரலாலும் சந்தோஷமா வாழ்ந்து வருகின்றது சந்தோஷமா இருக்கிற மகாராஜா முத்தமனாக்கிறே மகாராஜா நெற்றில் நிமிர்த்தி நெடுமால் கையில் ஏற்றி கொடுமையிடு கொள்கை இருக்கு கொள்கை சிங்கங்களை நாங்க தான் மகாராஜா மாட்டான்களை மண்டையிட்டு படையிட்டு படையிருப்பது என்றால் வித்தையிலும் விந்தை விண்ணையில வந்தாங்க இனிமே தாயகமே ஆராய்ச்சி மதிக்கட்டி ஆண்டிருந்த பரம்பரையை பரம்பரையை. கப்பம் கட்டணுமா கப்பம் அடடா அடடா ஏய், என்ன என்ன அது நான் இழிச்சாவேனா எனக்கு எட்டாம் பத்தாயிரம் பேப்பல அப்பனா இந்த கம்ப வச்சுக்க என்னத்துக்கு நான் அவதாரம் கட்டேன் முத்தமனாக்கிறே மகாராஜா கோடை இணைக்கிறவளே மகாராஜா உழைப்பெண் மக்களை உள்ளத்தை பூர்த்தி செய்யவும் பூர்த்தி செய்யவும் பாரதிகளுக்கு பாண்டியாட்டு மட்டும் சேர்த்து ஒன்று சேர்த்து. நம்ம எல்லாம் அடக்கியால கலங்குடன் அந்த நயம் சக்கரம் அதனால் ஒரு கால் நடக்காது மகாராஜா வரி என்று கேட்டால் அவன் சதுரத்தை வரி வரியா பிளந்துடுவான் மகாராஜா எப்படி? கப்பம் என்று கேட்டால் அவன் வாயில அப்பத்தை திருத்துறோம் மகாராஜா எப்படி? அவங்களா எங்களுக்கு எம்மூத்துறோம் எம்மாத்துறோம் அவங்களா என் ஷூ என் ஷூ என்னையா சூச்சு மாரியா முத்தமனாக்கிறேன் சிங்க மஞ்சுமா ஏழு மகராஜா. பிறமது காத்துமா ஏழு மகாராஜா. பின் மாங்குமா ஏழு மகாராஜா அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதுமில்லை மகாராஜா போதுமில்லை மகாராஜா முத்தமனாக்கிறேன் மகாராஜா அதாவது திவான் தானமங்கலம் காணவதற்காக கர்சக்கோட்டம் சென்று வட்டிக்காத மனதற்காக நெல் வாங்கி வந்து தெரிவித்தோம் நெல் வாங்கி வந்தீங்களா மகாராஜ் இல்ல மகாராஜா நெல்லு வாங்க போணும்ல ஆமாங்க அந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு அவர்கிட்ட சொல்றேன் மகாராஜா அவர் வந்து நான் சொல்றேங்கிறாரு நான் தான் வந்தேன் நான் தான் வந்தேன் ரெண்டு பேரும் தெரியுங்க நான் சொல்றேன் அப்ப நான் எதுக்கு ஒரு தெரிய வந்திருக்கேன் அப்ப எனக்கு தெரியாதா ஏன் எனக்கு தெரியாமல நான் வந்திருக்கேன் கோடை இணைக்கிறவளே ரெண்டு பேரும் தானே மகாராஜரே. இருங்க மகாராஜா நான் கலந்து நான் தான் சொல்றேன்னு சொல்றேன் இல்லையா நான் தான் மகாராஜா கேட்கிறேன் நான் சொல்றதை கேளு, நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேள் நான் சொல்லுவேன் தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கடா நீ தேவையற்றதாம வீம்பு பண்ற நான் சொல்ல போனா மகாராஜா நாங்க வரல நினைச்சு தப்பா நினைச்சுறாரா நான் சொல்லாம போனா மகாராஜா வரல இன்னும் என்னைய தப்பு தப்பா தவறா பேசுவாரா முத்தமனாக்கிறேன் சொல்லாத வாட்டுக்கு நீ என்ன மூச்சு மூச்சு வரியா சரி இப்படி வாருங்கள் முத்தமனாக்கிறேன் நீ சாப்பிட நீ போட அப்படி ஒண்ணு என்னத்துக்கு மகாராஜா நெல்லு வாங்க போன ஒருத்தர் கேட்குறீங்க ஆமா ஒரு நொடியில் நான் சொல்றேனுங்க ஆ. அவன்கிட்ட கேட்டுக்குங்க எப்படி எப்படி பயந்த நீங்க சொல்லுங்க தருவீங்க பயந்த பயப்புள்ள தைரியமா சொல்லணுமா இல்லையா ஆமா யார்கிட்ட சொல்ற ஆ. நம்ம மகாராஜா தானே கண்டிப்பாக அப்புறம் எதுக்கு பயப்படணும் ஆ. செப்பு செப்புன்ட்டு வாழ வாழ ஓங்குறீங்களே தவிர வெட்ட மாட்டேறீங்களே மகாராஜா ஆ. தைரியமா சொல்லாதீங்க. நீ இருப்படா நான் இருக்கணும்லடா தைரியமா ஏன் பயப்படுற? மகாராஜா தருவீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. என்னத்துக்கு அவங்கிட்டயே கேளுங்க பயப்படாதடா ஏய் நம்ம மகாராஜா தான் நம்ம மகாராஜாடா பயப்படாத நான் ஏன் பயப்படணும் நீ இருக்கும்போது அதானே பயப்படக்கூடாது பயப்படாத சொல்லவா பயப்படாத ஏன்டா ஓயாம கை ஓட்டுக்கிட்டே இருக்க நம்ம தலையெழுத்து தானே சரி விடு மகாராஜா ஆ. தாங்க பயப்படாத
தைரியமா சொல்லு நம்மதான். அம்மாசி வரைக்கும் இந்த நோய் விடாது. மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் பயப்படாதடா. ஓயாம ஓயாம கை போடாதடா. பயப்படாதடா. சொல்லிக்கிட்டு பயப்படாதடா. என்னடா தார் பைய தச்சு சொல்றீங்க? ஏல வேட்டி கட்டல தார் பைய கட்டி வந்தீங்க. என்ன பெரிய கொடுமையா இருக்கு. மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் அண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல்வாங்க சீர்வை கொண்டு போன மகாராஜா. சரி. அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் கழுத்த குடி வேலை படுத்தினாருங்க. குடிபாதையில. ஆமாங்க. சரி. மூணையும் சாப்பிட்டு வருவாங்க. என்னன்னா கல்லு சாராயம் கஞ்சா. சரி. படுத்தினாருடா. நீ பாத்தீங்களா? உனக்கு தெரியும்ல? செப்புடா மம்பட்டி வாயா. சரியான போதையில படுத்திருந்தார் மகாராஜா. ஒரே வேளாண்டி ரையப்பான்னா நம்ம பாசையில எந்திரிங்க நடத்த. சரி. எந்திரிச்சு கண்ணை ரெண்டையும் கசக்கினாரு. மறுபடியும் பொசுக்குன்னு படுத்துட்டாரு. சரி. சரியான போதை. அன்னைக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு பார் போல இருக்கு மதுவை. ஒரே வேளாண்டி ரையப்பா அப்படின்னோம்ல. சரி. இங்கலடா அங்கடா எந்திரிச்சு யாரா மயிராண்டி சும்மா இருக்கலாம். எங்களை பார்த்து கேக்குறேன். சும்மா இருக்கலாம். சும்மா இருப்போமா? அப்பதான் தெரிவித்தா ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ண ஐயாண்டி நாங்க யாரு நினைச்சா கண்ணு முடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது தொண்டை கிழக்கிற ஜீவனா இருந்தாலும் தோற்புலத்து வாக்கு பொல்லாதது நாங்கள ராஜு கூட கம்பளம் கரும்பு கோர்மடி வச்சு பேசான்னு சொன்னோங்க. சரி. அப்பதான் குடிபாதையை விட்டு புட்டு என்ன வந்ததுன்னு கேட்டாருங்க. கேட்டாருடா மகாராஜா நெல்லுன்னு தான் மகாராஜா கேட்டா. சரி. அதுக்கு அவர் சொல்றாரு நெல்லுன்னு கேட்டீங்கன்னா பட்டணத்துல கல்லெடுத்து உங்க பல்ல புத்தப்படாக்கிறே. சும்மா இருக்கலாம். சும்மா இருப்போமா? அப்புறம் மகாராஜா ரெண்டு வாரத்துக்குமே கிளம்புச்சு. என்ன வீரம் தாங்க. அப்படியா? வேற வெங்கடகடல ஆனமந்த பூந்து மகாராஜா. பூந்து 1000 கம்பளம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடியா அடிச்ச வேளாண்டியா. சரி. வேளாண்டி செத்து போறாரு. வேளாண்டி இறந்து போறாருங்க. அப்புறம் எங்களை மன்னிக்கும் மகாராஜா. கொலை மகாராஜா. வேளாண்டி வீரன் கரப்பணத்தவர். ஆமாங்க. பாண்டியத்தவர். கொலை மகாராஜா. மூன்று கொலை 136 நடிக்கும் கொள்ளை முத்தம நாய்க்கிறே. இதுக்கெல்லாம் காரணம் நமது தானவதி பிள்ளை மகளை. மகாராஜா தாங்கள் தெரிவித்தீர்களாம் நெல்லுகளை கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்கள். இளைய மகாராஜா தெரிவித்தாராம் நெல்லுகளை கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் இல்லை என்றால் சாமர்த்தியமாக வென்று வாருங்கள் இல்லை என்றால் கொன்று வாருங்கள் என்று சொன்னதாக எனக்கு தம்பி ஊமத்துறை பாண்டியன். ஆமா மகாராஜா. முத்தம நாய்க்கிறே. போன நாட்டு மக்கள் என்ன சொல்றார்கள் சொல்லுவாங்க. கட்டப்பொம்மன் அவர் தம்பி ஊமத்துறை கொலைகரை கொள்ளைகளை எப்படி செய்யலாமா? அப்படியா? அப்படின்னா சென்று தம்பி அழைத்து என் தம்பி ஊமத்துறை பாண்டியன் அழைத்துவார்கள். போதகுரு அன்பு அண்ணா அவர்களுக்கு எருமை குலத்தைச் சேர்ந்த ஆவண்ணா சதீஷ் அன்பு உள்ளங்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மாமாவுக்கு. அன்பளிப்பளித்த அருமை அண்ணன் எருமை குலத்தை சேர்ந்த சதீஷ் அண்ணன் அவர்களுக்கு என்ன சேரவாகும் எங்களை கலைக்குழு சேரவும் நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். சேதுபதி சிமகிலே தேடு கட்டி எடுத்ததங்க மாதத்து ராணி பெற்று மன்னர் முத்து ராமலிங்கம் எங்கள் மன்னர் முத்து ராமலிங்கம் தேவர் மகன் போல ஒருவரை தெரிநலும் கணம் இடுவரை மூவர் குழும் அடுக்கும் தானடி செல்லம்மா நம்ம முத்து ராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா நம்ம முத்து ராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடினாலும் காண இதுவரை உமர் குணம் மணிக்கந்தானடி கண்ணம்மா முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா நம்ம முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா.
தொடுத்து அதையுடன் பாடல பகிர்ந்து பாடுமுகல் கடலில் போலவே செல்லம்மா பாடுமுகல் கடலில் போலவே செல்லம்மா இதை காத்திய சாமி பாடுகிறேன் என்று சொல்லம்மா சொல்லம்மா இதை வல்லாரேந்தல் காத்திய சாமி பாடுகிறேன் என்று சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடி நாளங்கான இதுவரை ஒற்று பத்து பொன்மக பாடலை உமையுடன் எல்லாரும் கேட்கவே ஒற்று பத்து பொன்மக பாடலை உமையுடன் எல்லாரும் கேட்கவே கண்ணுக்கு சண்முக வேளவன் செல்லம்மா இதை ஏற்றுக்கொண்டு எல்லாரிடத்தினே சொல்லம்மா சொல்லம்மா இதை ஏற்றுக்கொண்டு எல்லாரிடத்தினே சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடி நாளங்கான இதுவரை ஒவ்வொரு குலம் மாணிக்கந்தான் நடி கண்ணம்மா முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடி நலம் காணம் இதுவரை மூவர் குலம் அடக்கம் தானடி செல்லம்மா நம்ம முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா அப்படி என்றால் என் தம்பி ஊமத்தடி வருவதை பார்த்து மற்ற யோசிப்போம் பாசம் நெஞ்சி மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் வந்ததை எண்ணி சிரிக்கின்றே வருவதை எண்ணி அழுகின்றே சிலர் அழுவா சிலர் சிரிப்பா நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை என்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த வேளையாத்தா எந்தன் பிஞ்சும் மன்னம் வெந்தேடியாத்தா அன்பாளதா சொல்லி அணைச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டியலை சொல்லட்டுமா பட்டகடன் தீந்திடுமா சொந்தம் என்று வந்த வேளையாத்தா எந்தன் பிஞ்சு மன்னம் வெந்தேடியாத்தா சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுவாடி பாட்டை கேளு மழை போல் துன்பம் பணி போல் தீரும் துளியிலே ஆட வந்த வானத்து விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதாணி முத்தே தொட்டில் மேலே முத்துமால வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாடு கேடுகட்டு போனாலும் மனம் கெட்டு மட்டும் போகாது மாறுவத்தி போனாலும் என் தாய் மனசு வத்தி போகாது தூங்காமலே உன்னை காத்திருப்பேன் சாமி துணை உன்னை காத்திருக்கும் மன்னவன் பாடும் தமிழ் பிறந்த தென்பாண்டி முத்தே முத்தே புண்ணியர் தேடும் புவி பிறந்த பூமஞ்சள் கொத்தே கொத்தே கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேதமில்லை கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போவதில்லை கோடி பணம் இருந்து ஏன் நெஞ்சுக்குள்ளே இன்பமில்லை தாயி மடியில தான் என்னைக்கு துன்பமில்லை என் தாய் மனசு
தாயாலதான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை. அன்னைமே அன்னைமே அன்னை சொல்லுவேதமே சொல்லத்தான் உருவாத்த புதலே. ஏ சொந்தம் தாத்தாய விட்டு போகலையே. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் அதுமா.